எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ கேரட் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கேரட் ஒரு 2 கேரட் எடுத்தாச்சு. 150 கிராம் கேரட்டு. அதை கழுவிட்டு துண்டு துண்டாக வெட்டி அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருங்க. இது விருந்தார ஆச்சி சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இப்போ கடாயில் ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு 200 ml தண்ணி எடுத்து ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அந்த கேரட் அரைச்சதை எடுத்து அதில் போட்டுருங்க. அதை நல்லா கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சீனி, வெள்ளை சீனி மெஷரிங் கப்பில் 1/2 கப்பு எடுத்து அதில் போட்டுருங்க. 117 கிராம் வெள்ளை சீனி போட்டுட்டு அதை நல்லா கிண்டுங்க. அந்த சீனியிலேருந்து தனியாக வெளியே வரும். அதுக்கப்புறம் ஆறின பால் இருக்குல்ல, அதை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. ஒரு டம்ளர் ஒரு 100 ml கண்டை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கலர் பவுட்ரு உங்களுக்கு தேவைன்னா அதை போடுங்க. கலர் பவுட்ரை போட்டுட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்லேயே வச்சு நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் நெய் மெஷரிங் கப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. நிறையா நெய் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த நெய்யை போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க. நெய் தண்ணி கணக்காக மாறி நல்லா இதாக பதமாக வந்துடும். அந்த மாதிரி பதமாக வந்ததுக்கப்புறம் அதை இறக்கி வச்சுருங்க. டெய்லி சமைக்கும்போது வழக்கமாக சமைக்கிறத சமையல் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை அல்வா ஒரு ஓரமாக ஒரு இதில் கேஸ் ஸ்டவ்வில் வச்சு சமைச்சி அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் இது கேழ்வரகு புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது கேழ்வரகு ஒரு கப் மெஷரிங் கப்பில் 1 கப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதில் தண்ணி கொஞ்சம் எடுத்து துளிச்சு விடுங்க. எந்த கப்பில் கேழ்வரகு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப்பு வெள்ளை சீனி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து அதில் போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த பதம் இந்த பதத்தில் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இட்லி சட்டியில் தண்ணியும் ஊற்றி இட்லி அவிக்கிற மாதிரி அந்த இதை புட்டெல்லாம் எடுத்து கேழ்வரகு புட்டை எடுத்து அதில் அந்த இட்லி தட்டில் போட்டுட்டு அதை எடுத்து மூடி வச்சுருங்க. இட்லி அவிக்கிற மாதிரி அவிச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒரு பத்தை தேங்காய் போட்டு துண்டாக வெட்டி அதை நல்லா தண்ணி எதுவும் ஊற்றாமல் திருவி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த கேழ்வரகு புட்டை எடுத்து வெளியே வச்சுட்டு வேறு ஒரு கிணத்துல அதை எடுத்து போட்டு அந்த தேங்காய் துருவினதை மிக்ஸி ஜாரில் துருவினதை எடுத்து அதில் போட்டு விட்ருங்க. குழந்தைங்களுக்கு பரிமாறுங்க. பெரியவங்க சீனி இல்லாமல் சாப்பிடுங்க. நன்றி.